இவர் என்ன பண்ணாரு, உடச்சி பிடபிள்யூ மூலியமா அந்த ஒர்க்கை பண்ணி நைட்டில் அவரை போய் சந்திக்கிறதுக்கும் வரத்துக்கும் அங்கேருந்து போகிறதுக்கும் வெளியே ஏதோ ஒரு இல்லீகல் கான்டாக்ட்ஸில், அது லீகல் கான்டாக்ட்ஸ் வந்து மெயின் ரோட்லேயே போய் போகலாமே. மறைமுக வழி எதுக்கு வைக்கிறீங்க? காலகாலம் அம்மா இருந்தபோது எந்த மந்திரியும் வைக்கல. ஏங்க ஒருத்தன் பின்வாசல் வழியாக ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் முக்காடு போட்டுன்னு போகிறான்னா அது பேர் என்னங்க? லீகலா? கண்டிப்பாக லீகலாக இருந்தால் நேர் வழியாக போக போகிறாங்க. எதுக்கு நயன்தாரா கணவருக்கு மட்டும் கான்ட்ராக்ட் வந்து எல்லா ஒர்க்கும் அவருக்கே அலாட் பண்ணுறீங்க? அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆடியோ ஏஜென்சியாக இருக்கட்டும், எல்லா ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வித்தவுட் டெண்டர் அவருக்கு எப்படி போகுது? அப்போ இவர் பேரில் ஏதாவது சொத்துக்கள் ஏதாவது இருக்கா? இல்லை சொல்கிறேன், நயன்தாரா கோசம் அவர் கூட நடித்த நயன்தாரா கோசம் எது ஒன்றாலும் செய்யறதுக்கு இவர் தடவை இது பண்ணிருக்காரு. அது தவறு தானே. இதை மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கண்டிக்கணும். கண்டிக்காத முதலமைச்சர் வந்து முத்தம் கொடுக்குறாரு மகனோட பிறந்த நாளுக்கு போய் அவர் வீட்டில் போய். ராத்திரியில் ஆட்டம் போகிறதுனால தான் பகலில் வந்து வேலை பார்க்க முடியல அவரால். 2 மணி வரைக்கும் 11 மணிக்கு எழுந்து குளிச்சு வெளில வந்து 2 மணி ஆகிடுது. திரும்ப சாப்பிட்டு இன்னொரு ஷிஃப்ட்டு தூங்க வராரு. தளபதி எதிர்பார்த்த மாதிரி அவரால் சுறுசுறுப்பாக இயங்க முடியல. எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்லது நிறைய பண்ணியிருக்காரு. நான் அதை பற்றி உதயநிதி தம்பி தப்பாக சொல்ல. அவர் தந்தை 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயணுமா இல்லையா? என்ன கேட்டால் மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். தம்பி உதயநிதி ஸ்டாலினையும் மகேஷையும் கட்சி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த மந்திரி பதவியிலேருந்து எடுத்து, துணை முதல்வர் எடுத்து, கட்சியை ஜெயிச்சா நீ ஆட்சிக்கு திரும்ப வர சொல்லணும். இவங்க எல்லாரும் சீனியர் லீடருங்க, இதே மாதிரி வாரிசு, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா உடனடியாக ராஜினாமா பண்ண சொல்லி கட்சி பண்ணி அனுப்பணும். 24 மணி நேரம் மீண்டும் திமுக ஆட்சி வரணுன்றதுக்கோசம் சொல்ல வரேன். தளபதியோட ஆட்சி மீண்டும் வரணும்னா இவங்க துரைமுருகன், ஏவா வேலு, நேரு இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? மந்திரி பதவி எடுத்து கட்சி ஜெயிச்சா திரும்ப மந்திரி ஆகிவா, இல்லைன்னா போய் அந்த வேலையை போய் பாரு. கடைசி நம்ம வருமோ வரமாட்டோம்னு சொல்லிட்டு அதை சுரண்டல் லாட்ரி மாதிரி சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் கொள்ளடிக்கிறதுல குறியா இருக்கிறாங்க. இவங்களோட அதிகம் இந்த IAS ஆஃபீஸருங்க. தலைமைச் செயலாளர் முதல் கொண்டு அரசு செயலாளர் வந்து இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கிறார், எங்கள் கால்நடைத்துறை செயலாளர்னு ஒருத்தர். பார்த்தீங்கன்னா அருமையான கால்நடைத்துறை செயலர் டாக்டர் ஐயா சுப்பையன் ஒருத்தர் இருக்கிறார். எல்லாம் கொள்ளை. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க சார். அந்த உதயநிதி சாரனுடைய வீட்டில் நள்ளிரவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் வந்து சொல்கிறீங்க. என்ன சார் நடக்குது? எங்களுக்கும் தெரியாதுப்பா. வந்த செய்தி, பார்த்த செய்தி, கேட்டு உள்ளே இருக்கு. கேட் விக்கெட் கேட் இந்த இதுலேருந்து அந்த இதுக்கு போகுது. அதுக்கு அது வந்து அவர் வீடு மகேஷ் வீடு வந்து எடப்பாடி வீடு இருக்கிற பக்கத்தில் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸே வேற. இவர் இருக்குது இந்த கிரீன் வெஸ்ட் மெயின் ரோட்ல இருக்கு. மகேஷ் சாரோட வீடு எங்கே இருக்குது? இந்த பக்கத்தில் இருக்குது. மனோ தங்கராஜ், எடப்பாடிலாம் இருக்கிற இந்த பக்கத்தில் கேட் அதுக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணாரு, உடச்சி பிடபிள்யூ மூலியமாக அந்த ஒர்க்கை பண்ணி நைட்டில் அவரை போய் சந்திக்கிறதுக்கும் வரத்துக்கும் அங்கேருந்து போகிறதுக்கும் வெளியே ஏதோ ஒரு இல்லீகல் கான்டாக்ட்ஸில், அது லீகல் கான்டாக்ட்ஸ் வந்து மெயின் ரோட்லேயே போய் போகலாமே. நான் சொல்கிறது புரியுது? அதால் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் வெளியில் போகணும். இதெல்லாமே நான் சொல்கிறது வந்து யூகம் தான். எதுக்கு இது வரைக்கும் இல்லாது? இத்தனை காலம் சுரங்கப்பாதை இருக்கு. அதுதான் அந்த வழி. சுரங்கப்பாதை நான் சொல்றேன். அந்த வழி வந்து அதுதான். அதாவது ஒரு மறைமுக வழி. எதுக்கு வைக்கிறீங்க? காலகாலம் அம்மா இருந்தபோது எந்த மந்திரியும் வைக்கல, எடப்பாடி ஐயா இருக்கும்போது யாரும் வைக்கல. அதே வீடு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அந்த மந்திரியில் செங்கோட்டை அண்ணன் இருந்தார், SDS ஐயா இருந்தாங்க, எல்லாருமே இருந்திருக்காங்க அந்த வீட்டில். கிரீன் வேஸ்ட் கடைசியாக நாசரன் கூட இருந்தார் அந்த வீட்டில். முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் இருந்தார் இந்த ஆட்சியில். அவரெல்லாம் வைக்காத சுரங்க வழியை நீங்கள் தனியாக வைக்கிறீங்க. இது எதுக்கு வைக்கிறீங்க? அதே மாதிரி எதுக்கு நயன்தாரா கணவருக்கு மட்டும் கான்ட்ராக்ட் வந்து எல்லா ஒர்க்கும் அவருக்கே அலாட் பண்ணுறீங்க? அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆடியோ ஏஜென்சியாக இருக்கட்டும், எல்லா ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வித்தவுட் டெண்டர் அவருக்கு எப்படி போகுது? வித்தவுட் டெண்டர் அவருக்கு மட்டும் எப்படி அலாட்மெண்ட் போகுது? அமௌண்ட்டில் சொல்கிறேன் எல்லாம் டெண்டர்னு சொல்லிட்டேன். ஆனால் எப்படி அவருக்கு அலாட்மெண்ட் போகுது? அப்போ இவர் பேரில் ஏதாவது சொத்துக்கள் ஏதாவது இருக்கா? இல்லை சொல்கிறேன், நயன்தாரா கோசம் அவர் கூட நடித்த நயன்தாரா கோசம் எது ஒன்றாலும் செய்யறதுக்கு இவர் தடவை இது பண்ணிருக்காரு. அது தவறு தானே. இதை மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கண்டிக்கணும். கண்டிக்காத முதலமைச்சர் வந்து முத்தம் கொடுக்குறாரு மகனோட பிறந்த நாளுக்கு போய் அவர் வீட்டில் போய். அது அப்பா பிள்ளைக்காக முத்தம் கொடுத்து தப்பு இல்லைங்க. கண்டிக்கணுமா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முதலமைச்சரோட கடமையா இல்லையா? அவர் சகாக்கள் ஒருத்தர் இதே துரைமுருகன் தப்பு பண்ணால் இலாக்காவை பிடுங்குறீங்க. பிடிஆர் உண்மையை சொன்னதுக்கு பிடிஆரோட இலாக்காவை பிடுங்குனீங்க. உன் புள்ள ஆமாம் உண்மையை தானே சொன்னார். 35,000 கோடி 35,000 சொன்னார் ஒரு தொகையை. இவங்கெல்லாம் மாட்டின்னு முடிக்க போகிறாங்க, இதெல்லாம் எப்படி காப்பாற்ற உங்களை ஒரு அலாட் பண்ணுறதுக்கு தானே சொன்னார். அது அவருக்கு ஆவாத மூர்த்தியோ யாரோ போட்டு கொடுத்து தானே நீங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி வரைக்கும் அவர் டம்மி பீஸாக வச்சுருக்கீங்க. ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட்டான ஒரு
ஐடி டிபார்ட்மெண்ட். இத்தனையும் ஒரு பதிப்பாளர் மேலே போய் சொன்னால் அவர் வந்து சபரீசனுக்கு நெருங்கிய உறவினர். பிடிஆர் அவர் ஏதாவது டிவிகே பக்கம் எதுவும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கா சார்? ஏன்னா அவர் பேரும் அடிபட்டது இல்லை சார். அவர் வந்து அரசியலே வானான்ற முடிவுக்கு இருக்கிறாரு. அந்த பாரம்பரியத்தில் வந்து ஒருத்தர் வந்து துரோகம் பண்ண மாட்டாங்க. பழனிவேலாக இருக்கட்டும், அவங்க அப்பா பிடிஆர் ராஜனாக இருக்கட்டும், அது பாரம்பரியமான குடும்பம். இருந்தால் அரசியலில் திமுகவோடு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா திமுக விட்டு விலகி அரசியல் அவர் திரும்ப ஏற்கனவே அங்கே அமெரிக்காவில் ஒர்க் பண்ணியிருந்தவர் தான். தளபதி ஸ்டாலினாக தான் வலுக்கட்டாமே கூட்டு வந்தார். கூட்டு வந்து அவர் அசிங்கப்படுத்த தேவையில்லையே. இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். அந்த நள்ளிரவில் உதயநிதி அவர்களுடைய இல்லீகலான ஒரு விஷயம் இருக்குன்னு சந்தேகப்படுறீங்க. ஏங்க, ஒருத்தன் பின்வாசல் வழியாக ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் முக்காடு போட்டுன்னு போகிறான்னா அது பேர் என்னங்க? லீகலா? கண்டிப்பாக லீகலாக இருந்தால் நேர் வழியாக போக போகிறாங்க. இல்லை, அது அரசு ரீதியாக ஏதாவது ரகசியம் பேசுறது. அரசு ரீதியாக மந்திரிகிட்ட பேசுறது. மந்திரி எப்போ வேணாலும் நேரம் ஒரு காரில் மேலே ஒரு வீட்டுக்கு வரலாமே. மகேஷ் பொய்யாமொழி எப்போ வேணாலும் வரலாமா? அவங்க குடும்ப நண்பர் தானே அவர். அவங்க அப்பா காலத்துலேருந்து தளபதி ஸ்டாலின், தாத்தா காலத்தில் அன்பில் தர்மலிங்கம் காலத்துலேருந்து அவங்க குடும்ப நண்பர் தானே. அவங்க நேரடியாக வரதை விட்டுவிட்டு எதுக்கு காம்பவுண்டை உடச்சி தனி வழி சுரங்க வழியெல்லாம் ரெடி பண்ணுறீங்க? இது எப்போ சார் ரெடி ஆச்சு? இதெல்லாம் ரெடியாக இப்போ மந்திரி ஆனார் இல்லையா, திரும்ப துணை முதலமைச்சர் ஆனார்ல அந்த டைம். இந்த 2 வருஷத்தில் அப்போ தினந்தோறும் இது நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் அவர் ராத்திரியில் ஆட்டம் போகிறதுனால தான் பகலில் வந்து வேலை பார்க்க முடியல அவரால். 2 மணி வரைக்கும் 11 மணிக்கு எழுந்து குளிச்சு வெளில வரதுல 2 மணி ஆகிடுது. திரும்ப சாப்பிட்டு இன்னொரு ஷிஃப்ட்டு தூங்க வர்றாரு. தளபதி எதிர்பார்த்த மாதிரி அவரால் சுறுசுறுப்பாக இயங்க முடியல. எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்லது நிறைய பண்ணியிருக்காரு. நான் அதை பற்றி உதயநிதி தம்பி தப்பாக சொல்ல. அவர் தந்தை 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயணுமா இல்லையா? அதாவது நீங்கள் நல்லது பண்ணாங்கன்னு சொல்கிறது ஆட்சிக்கு வந்ததுன்னு பிறகு ஆமாம். எனக்கு எந்த வித தொழில் ரீதியாக எந்த இடைஞ்சலும் அவங்க பண்ணுறதில்லை. ஆனால் நான் அவர் இருக்கணுன்றதுக்கோசம் சொல்ல வரேன். நான் அடுத்த ஜென்ரேஷன் இன்றைக்கி வந்து விஜய் கடை சிக்கின்னு முழிக்குது இல்லையா, அவர் கரெக்டாக இருந்தானே இந்த தவறு நடக்காதுன்னு சுட்டி காட்டுறேன். நான் யாருமே முதலமைச்சர் வந்து சுட்டி காட்டுறவங்க வந்து தப்பு சொல்லக்கூடாது. அதை திருத்தத்துக்கு முயற்சி பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். அப்பாவால் பார்க்க முடியல, நைட்டில் ஏந்து வரமுடியல. அவர் இந்த வயசில் அவரு சுறுசுறுப்பாக இருக்கார். யார்? முதல்வர் வந்து அவருடைய சுறுசுறுப்பை வந்து யாருமே தேடி மாதிரி சுற்றுறாரு வராரு. இந்த வயசுலேயும் இப்போ அங்கங்கே திருநெல்வேலி போகிறார், தூத்துக்குடி போகிறார். இன்னும் கலைஞர் ஐயா எப்படி இருந்தாரோ அதோட டபுளாக இருக்கார். யார்? ஸ்டாலின் அவர். அதில் வந்து நம்ம எந்த விதத்துலையும் இன்னும் மக்களோட தொடர்பில் இல்லை, தொண்டர்களோட கட்சிக்காரன்ட்ட தொடர்பில் இல்லாமல் இருக்கார். ஒன்லி ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஐபிஎஸ் ஆஃபீஸரு, இந்த உளவுத்துறையோட தொடர்பில் இருக்காரு தவிர உருப்படாத இந்த உளவுத்துறையோட தொடர்பில் இருக்கார். அம்மா கிட்ட இருந்த உளவுத்துறை இல்லை, ராமானுஜம் மாதிரி உளவுத்துறை அதிகாரி இல்லை, தலைவர்கிட்ட இருந்து கலைஞர் ஐயா கிட்ட தலைவர்கிட்ட இருந்தார்ல, யார் துக்கையாண்டி மாதிரி உளவுத்துறை ஐயா. டக்குன்னு யார் சொன்னாலும் தளபதி ஸ்டாலின் சொல்லாதீங்கன்னு அவர் பாட்டு மாறி எடுத்து போய் சொல்லிட்டு வந்துடுவார். கோபாலபுரத்தில் யார் சார் அவர் நேம்? என்ன சார்? துக்கையாண்டி ஐபிஎஸ் ஆஃபீஸர். இப்போ இருக்காரு, இப்போ உயிரோடு தான் இருக்காரு. ஆனால் அவர் வந்து ஆரம்பத்தில் ஆட்சி வந்தவொடனே போய் சொன்னார், என்னுடைய சேவை உங்களுக்கு தேவையாக இருந்தால் அப்பா என்னை பயன்படுத்திட்டாங்க, நீங்கள் என்னை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு ஒரு ஜென்டில்மேன். ஏன்னா அம்மா மேலே கேஸ் போட்டு அம்மாவை உள்ள தண்ணவர் யார்? துக்கையாண்டி ஐயா. சார், இப்போ அந்த சுரங்கப்பாதை விஷயமும் உளவுத்துறை மூலியமாக தான் வெளியில் வந்திருக்கா? ஏங்க, எப்போவுமே உளவுத்துறை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிங்க. காவல்துறையில் ஐஜி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் டிஐஜி எதிர்கட்சி தகவல் சொல்லுவான், டிஜிபி சப்போர்ட்டாக இருந்தால் அடிஷனல் டிஜிபி வந்து எதிர்கட்சியோட உளவுத்துறையில் இருப்பார். இதுதான் உளவுத்துறையோட இப்போ இல்லை, காலகாலமாக கலைஞர் எல்லா ரெக்கார்டும் வரும். செக்ரட்டரியேட்டில் இன்றைக்கி என்ன இது ஆர்டினன்ஸ் போடுறாங்களோ அடுத்த நிமிஷம் அது கலைஞர்கிட்ட இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த செகண்ட் லெவல் ஆஃபீஸருங்க எப்போவுமே மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃபீஸருக்கு ஒத்து போக மாட்டானுங்க. அடுத்த ஆட்சிக்கு வந்து இவங்க தேவை நம்மளுக்கு தேவைப்படுமேன்றதுக்கு. அப்போ அந்த சுரங்கப்பாதையில் என்ன தான் நடக்குது? எங்கேயோ இல்லீகலாக அவர் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே என்ன நடக்குது? மகேஷ் வீட்டுக்கு போகிறாரு இவர். இல்லை, அங்கேருந்து எங்கேயாவது வெளியில் போகிறாங்களா? வெளியில் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லாமல் ஒரு துணை முதல்வர் நம்ம குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஆனால் இது உண்மை, இது ஆதாரத்தோடு இருக்குது. இப்போ கூட போய் பார்த்தா கூட இருக்கும், போய் அவருக்கு பூசிட முடியாது. பூசினாலும் தெரியும் இல்லை. அப்படி எதுக்கு போகிறேன் அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள இல்லீகல் கான்டாக்ட்ஸு. அதுவும் நைட்டில் என்ன வேலை? ஊர் சுற்றுற வேலை. அப்படின்னா நகர்வலம் வந்து இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் அங்கங்கே அம்பாள் நகரில், சோழிங்கநல்லூரில், மவுண்டரியில் ராத்திரியில் எவனுமே வெளில போகாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஊதுன்னு குடிக்காதவனை ஊத சொல்கிறதுக்கு என்ன வேலை? அது யார் உனக்கு ரைட் கொடுத்தா? குடித்தவொடனே நீ என்னெல்லாம் பண்ணு, குடிக்காத நாங்களை மாதிரி ஆளுங்களை எதுக்கு நீ ஊத வைக்கிற? அதுவே எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது இல்லை. உன்னை யார் ராத்திரி விடிய சாலை கடையை திறந்து வைக்க சொல்கிறது, பாரை திறந்து வைக்க சொல்கிறது? அதான் லேடிஸோட வந்தாலும், லேடிஸு குழந்தைங்களோட வந்தாலும் விடுறதில்ல. நீங்கள் நைட்டு போய் அம்பாள் நகரில் போகிற நான் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்கிறேன். நேற்று நைட்டு 15 பேர் இருக்கிற அம்பாள் நகரில். அதில் போலீஸ் லேடிஸ், ஆர்எஸ்ஐ லேடிஸ் வேறு அம்பாள் நகரில். ஈக்காடு தாங்க அம்பாள் நகரில் வேறு எங்கேயுமே சொல்ல, ஈக்காடு தாங்க இருக்கிற அம்பாள் நகரில். நைட்டு அந்த ஒலிம்பியாவுக்கு எத்த மாதிரி பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு வண்டிங்க நிற்கும். 3 கிலோமீட்டர் செக்கிங்கில் வசூலுக்கு செக்கிங் சொல்ல, செக்கிங் நிற்கிறது எல்லண்டோட வேலை. நைட்டில் ராபரி நடக்குது, அதுக்குன்னா எல்லண்டோ பார்த்துக்கலாம். டிராஃபிக் போலீஸ்காரன் டிராஃபிக் டென்சிட்டி டைமில் இல்லாமல்
பீக் ஹவர்ஸில் வேலை பார்க்காம, பீக் ஹவர்ஸில் பாருங்கள் எங்கேயோ 2 போலீஸ் இருக்கும். மொத்தம் நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் சேரணும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்போ இதெல்லாம் அந்த ஏரியாவில் ஆமாம், இதெல்லாம் நீ வந்து யார் பார்க்கணும்? செயல் தலைவராக இருக்குது யார்? உதயநிதி. தலைவருக்கு 75 வயசு நெருங்கும் போது அதனால் தலைவர் பார்க்க முடியல. அதுக்கு தானே உனக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தாரு. நீ பாட்டு இதெல்லாம் பார்க்காம என்ன பார்க்குற? அப்படி உன் போர்ட்போலியோவும் பெரிய போர்ட்போலியோ கிடையாது. விளையாட்டுத்துறை மந்திரி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. செயலாக்க திட்டம் அதுவும் 50 லட்சத்துக்கு மேலே போனால் உங்கள் கையில் வரப்போகுது. என்ன கேட்டால் மாண்பு முதலமைச்சரோட ஒரே ஒரு வேண்டுகோள் தான். தம்பி உதயநிதி ஸ்டாலினையும் மகேஷையும் கட்சி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த மந்திரி பதவியிலேருந்து எடுத்து, துணை முதல்வர்லேருந்து எடுத்து, கட்சியை ஜெயிச்சா நீ ஆட்சிக்கு திரும்ப வர சொல்லுங்கள். இவங்க எல்லாரும் சீனியர் லீடருங்க, இதே மாதிரி வாரிசு, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா உடனடியாக ராஜினாமா பண்ண சொல்லி கட்சி பண்ணிக்கு அனுப்பணும். 24 மணி நேரம் மீண்டும் திமுக ஆட்சி வரணுன்றதுக்கோசம் சொல்ல வரேன். தளபதியோட ஆட்சி மீண்டும் வரணும்னா இவங்க துரைமுருகன், ஏவா வேலு, நேரு இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? மந்திரி பதவி எடுத்து கட்சி ஜெயிச்சா திரும்ப மந்திரி ஆகிவா, இல்லைன்னா போய் அந்த வேலையை போய் பாரு. ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு பெரிய 2 இதுக்கு முன்னாடி திமுக அண்ணா திமுகன்றது இது ஆட்டம் மொட்டமே இருந்தது. இப்போ மிகப்பெரிய சக்தி, எவ்வளோ அந்த சக்திக்கு ஓட்டு வரும் வராதுன்றது கணிக்க முடியல. இந்தியா டுடேல எழுதுறான் என்னான்ட்டு, திமுக விட தாவேக்கா முந்துகிறதுன்னு போடுறான். இதெல்லாம் தடுக்கணும்னா இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் சீனியர் மந்திரிலாம் களத்தில் இறக்கணும். களத்தில் இறக்கி அங்கங்கே ஜெயிச்சா தான் மந்திரி. உனக்கு 6 தொகுதி கொடுத்தான்னா நேரு நீ 6 தொகுதி ஜெயிச்சு, ஒரு தொகுதி தோத்தா கூட நீ மந்திரி கிடையாது. பொன்முடி உனக்கு அதே மாதிரி தான். அதே மாதிரி துரைமுருகன் உனக்கு மாவட்டத்தில் ஏகப்பட்ட அரசியல் பண்ணுகிற நீ உன் பிள்ளையும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு அவரை அனுப்பணும் வீட்டுக்கு. அதே மாதிரி காந்தியை கூப்பிட்டு அனுப்பணும். இது மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு 10 மந்திரி இருந்தால் கூட போதும். இந்த இதில் காபந்து அரசு மாதிரி இந்த 3 வருஷம் இதுக்கு எதுக்கு உங்களுக்கு இத்தனை மந்திரி சபையில் 34 பேர் பண்ணி வேலை இல்லை? காமராஜர் காலத்தில் 10 பேர் தானே இருந்தாங்க. ஐயா காமராஜர் காலத்தில் எத்தனை பேர் மந்திரியாக இருந்தாங்க மந்திரி சபை? ஓகே, அது மாதிரி குறைச்சிட்டு கட்சி வேலைக்கு அனுப்புங்க. இவங்க கடைசி நம்ம வருமோ வரமாட்டோம்னு சொல்லிட்டு சுரண்டல் லாட்ரி மாதிரி சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் கொள்ளடிக்கிறதுல குறியாக இருக்கிறாங்க. இவங்களோட அதிகம் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, தலைமைச் செயலாளர் முதல் கொண்டு அரசு செயலாளர் வந்து இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கிறார், எங்கள் கால்நடைத்துறை செயலாளர்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அருமையான கால்நடைத்துறை செயலர் டாக்டர் ஐயா சுப்பையன் ஒருத்தர் இருக்கிறார். எல்லாம் கொள்ளை. இவங்கெல்லாம் சண்முகராஜா சொன்னால் மட்டும்தான் செய்வாங்க. ஒரு கடைக்கோடி தொண்டம் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, எம்எல்ஏ சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, மந்திரி சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஒரு லாபி சட்டமன்றத்தில். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு ஐஏஎஸ் இருக்கிறாங்க பாருங்கள். இந்த ஐஏஎஸ் மூலிமா போனீங்கன்னா காஞ்சிபுரம் கலெக்டர்லேருந்து கனிம வளத்துறை செயலாளர்லேருந்து மோகன்லேருந்து எல்லாம் காசு வாங்குவான். இவங்க மூலிமா யாருக்கு போகுது? தலைமைச் செயலாளர் போகிறதா தகவல் சொல்கிறாங்க. இதெல்லாம் தளபதிக்கு தெரியுமா தெரியாதா? இந்த உளவுத்துறையில் இருக்கிற அதிகாரிங்க இதெல்லாம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? எப்படி ஒரு தலைமைச் செயலாளரை பற்றி ஒரு உளவுத்துறை அதிகாரி போய் சொல்லுவான்? நாட்டோட தலைமைச் செயலாளர் முதன்மைச் செயலாளரை பற்றி எப்படி சொல்லுவான்? இறையன் பையார் வச்சுருந்த நீங்கள் அவரை யாருன்னா ஒரு குறை சொல்ல முடியுமா? திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் இறையன் பையா இருந்தார். 3 வருஷம் இருந்தார். எவ்வளோ அருமையாக ஆட்சி பண்ணிட்டு போனார், எவ்வளோ நல்ல பேர் கொடுத்தார். இந்த 1.25 வருஷத்தில் முருகானந்தம் வந்ததுக்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கு அது டிஜிபியோட கண்ட்ரோலில், தலைமைச் செயலாளருக்கு தான் பொறுப்பு. ஒட்டுமொத்த நாட்டோட முருகானந்தம் அங்கே உக்காந்துக்கிட்டு SC/ST பாலிடிக்ஸ் அவங்க ஜாதிக்காரனாக வந்து போட்டுட்டு அதுவும் திறமை இல்லாதவங்களாம் இருந்தாங்க உட்கார வச்சு. நான் ஜாதி தப்பாக குறிப்பில்லை. அதனால் என்ன ஆகுனா திறமை இருக்கிற வேலை நடக்க மாட்டேது. திறமை இருக்கிற அங்கே ஜாதி மட்டுமே தான் மேலே வாங்குது. திறமையானவங்க வெளியில் போயிடுறான், இல்லை டெல்லிக்கு மாற்றலாகி போயிடுறான். இதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு வந்து நாங்களும் இப்போ மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க, தாழ்த்தப்பட்ட சமுதாயம் நெருங்கிய இது இருக்குது. இவங்கெல்லாம் மேலே முன்னுக்கு வரணுன்றத மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தவறான ஆளுங்களை எடுத்து போய் மேலே உட்கார வச்சுட்டு அவன் ஹைலி கரப்ட் ஆஃபீஸராக இருக்கக்கூடாது தான் எங்களுடைய வேண்டுகோள். ஒரு கரண்ட் ஆஃபீஸர் அங்கே இருக்கக்கூடாது. தலைமையாக கரண்ட் ஆஃபீஸராக இருந்தோன்னா மற்றதெல்லாம் எப்படி இருக்கும்? உதயநிதி உதயச்சந்திரன் அங்கே ஃபைனான்ஸ் அவர் இவங்களுக்கு பாஸு. இதை விட ஒருத்தன் மறைமுகமாக ஒருத்தன் இவங்களெல்லாம் ஆட்டி வைக்கிறான். அவன் யார் தெரியுமா? மாஸ் செக்ரட்டரி இருந்தார், உள்ளாட்சித்துறை அமைச்சர் தளபதி ஸ்டாலின் இருக்கும்போது அசோக்வர்தன் செட்டி. இந்த ஆட்சியை பின்னாடி இருந்து இயக்குறது யார் தெரியுமா? அசோக்வர்தன் செட்டி. அவர் யார் தெரியுமா? இப்போ இருக்கிற முருகானந்தம் அவருக்கு குருநாதர். எப்படி போது பாருங்க இந்த ஐஏஎஸ் சர்க்கிள்லாம். இதை சொன்னால் இவர் என்ன சவுக்கு மீடியா தூக்கி உள்ளே போடுறீங்க. அந்த ஆள் ஓவராக சொல்கிறான், அந்த ஆள் வக்காலத்து வாங்க வரல. ஆனால் அதில் 25% உண்மை இருக்குல்ல. இந்த அதிகாரிங்களாம் செயல்பாடு எப்படி இருந்தால் நீங்கள் ஏன் மக்களை பார்த்து பயப்படணும்? ஏன் இன்றைக்கி விஜய்க்கு வந்து கிராஃப் ஏறுது? நம்ம சைடில் இருக்கிற 7.5% நம்ம குறைஞ்சிச்சு. யாருக்கு? 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் ஓட்டு வங்கி திமுகவோட ஓட்டு வங்கியில் 7.5% ஓட்டை விழுந்திருக்கு திமுகவுக்கு. இதை சரி பண்ணுங்க. நாங்கள் வந்து எடப்பாடிக்கு ஆதரவு கேட்கல, தாவேக்காக்கு ஆதரவு கேட்கல. திமுக மீண்டும் ஆட்சியில் இருக்கணும்னா இது உடனடியாக மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுங்க. இந்த மந்திரிங்களும் முதல்ல அகற்றுங்க. அம்மா யாராக இருந்தாலும் சரி, காலையில் வந்து ஆடையில் இருக்கிறானா பார்த்தா தான் அந்த ஆளுக்கு மந்திரியாக இருக்கிறானா இல்லையான்னு தெரியும்.
ஜன்னலில் பார்ப்பான், காலையில் அந்த மந்திரி பெட்ரூம்லேருந்து வந்து அந்த போலீஸ் இருக்குதான்னு பார்ப்பான். இல்லைன்னா நம்ம மந்திரி இல்லைன்னு அந்த பயத்தோடு வச்சு, நீங்கள் அட்லீஸ்ட் அந்த பயத்தோடு வைக்க தேவையில்ல. தப்பு செய்தால் கட்சி வேலைக்கு அமைச்சிருவாங்க, கட்சி வேலை பாருங்கள் அப்படின்னு யாரை அனுப்பணும்? ஃபஸ்ட்டு வேலு, ஏவா வேலு, 2வது நேரு, KN நேரு, 3வது வளம்மா மூர்த்தி, மதுரை மூர்த்தி. ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்கள். நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் சரி பண்ணி ஜெயிக்கலன்னா அது மக்களோட தலையெழுத்து. இது 4வது இந்த காவல்துறை உங்கள் பொறுப்பில் இருக்குது, அது முருகானந்தமும் ஹோம் செக்ரட்டரி கையில் இருக்குது. இவங்கெல்லாம் முடுக்கி விடுங்க. இவங்கள 3 பேரை மாற்றினாவே, மந்திரிகளை மாற்றினாவே அதிகாரிங்க தெரிஞ்சிருவாங்க. அதில் ஒரு 4 அதிகாரிங்க, இந்த டாக்டர் சுப்பையன், வீணா போன சுப்பையன், இந்த மாதிரி அதிகாரிங்க இருக்கான். அரசியல்வாதியை கெடுக்கத்துனே ஒருத்தர் இருக்கிறான். அது என்னமோ இவங்கெல்லாம் IASலாம் பரிசுத்த ஆவி மாதிரி, அரசியல்வாதிலாம் கெட்டவன் மாதிரி சித்தரிச்சின்னு உட்காந்துக்கிறாங்க செக்ரட்டரியேட்டில். யார்? டாக்டர் சுப்பையன் ஒருத்தன். இவங்களாம் யாருன்னா முருகானந்தோட கைக்கூலி. மந்திரி சொல்கிறது மனோ தங்கராஜ். இதில் என்ன பியூட்டின்னா, எப்பவுமே IAS கரெக்டாக இருப்பான், அரசியல்வாதி கரெக்டாக இருக்க மாட்டான். ஆனால் இந்த ஆவினில் மட்டும் எப்படி தெரியுமாண்ணா, IAS ஆஃபீஸர்லாம் கரெக்டாக இருக்கிறான். ஆவினுக்கு வரவெல்லாம் மோஸ்ட்லி 90%. யார் இப்போ எத்தனை மந்திரி, நாசர மந்திரி சரியில்லைன்னு மாற்றினீங்க, திரும்ப மனோ தங்கராஜை மாற்றினீங்க, திரும்ப மனோ தங்கராஜை திரும்ப கூட்டு வந்தீங்க. மனோ தங்கராஜ் வந்து கரெக்டாக இருக்கிற ஆள், கொஞ்சம் படித்த ஆள், IAS வேலை வாங்கக்கூடிய ஆள். ஆனால் மனோ தங்கராஜ் சொல்கிறத ஒன்றும் இந்த சுப்பையன், டாக்டர் சுப்பையன் கேட்கறதில்ல. எப்படி அவர் வேலை வாங்க முடியும்? ஒரு அரசு செயலாளர், ஒரு மாண்பு அமைச்சர், புரோட்டோகால் அமைச்சர் சொல்கிறத சரியாக சொல்கிறத கூட கரெக்டாக செய்யலைன்னா எப்படி நிர்வாகம் நடக்கும்? ராஜேந்திர பாலாஜி கை நாட்டு தான், பெரிய அளவுக்கு மனோ தங்கராஜ் அளவுக்கு படிக்கல. ஆனால் ராஜேந்திர பாலாஜி இந்த டிபார்ட்மெண்ட்டை, பால்வளத்துறையை வந்து லாபத்தில் வச்சுட்டு போனார். 300 கோடி ஆட்சி விட்டு இறங்கி போகும்போது ஆவின் நிறுவனம் 300 கோடி லாபத்தில் இருந்தது. இன்றைக்கி 2000 கோடி நஷ்டத்தில் எப்படி வந்தது திமுக ஆட்சியில்? இதுக்கு யார் காரணம்? IAS அதிகாரி தான். அன்றைக்கும் இதே தான். அன்றைக்கி MD-யாக இருந்தவன், அன்றைக்கி JMD அவரே இருந்தார் டாக்டர் சுப்பையா. இப்போ MD-யாவும் அங்கேயே இருக்கார், இப்போ செக்ரட்டரியாகவும் அங்கேயே இருக்கார். ஏன் அவர் ஆவினை விட்டு வேறு போர்ட்போலியோவே கிடைக்காதா? பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கங்க.